தனித்துவம் பிரதிபலிக்கும் விதமாக எந்தவொரு செயல் செய்யப்பட்டாலும் அது மக்களின் கவனத்தை ஈர்ப்பதோடு அச்செயல் வெற்றி பெறுவதற்கு முதற்படியாக விளங்கும். அதற்குரிய எடுத்துக்காட்டு சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள டைனாசர் அரங்கம். சென்னையின் பிரபலமான ஒரு வணிக வளாகத்தில் பல மக்களை ஈர்த்தவாறு இந்த செயற்கை டைனோசர் அரங்கம் அமைந்துள்ளது. இந்த அரங்கத்தின் அமைப்பை பற்றியும் அதன் பொழுதுபோக்கு முக்கியத்துவத்தை பற்றியும் வணிக வளாகத்தின் மேலாளர் கூறுகையில், இது ஒரு ஸ்கூல் எஜுகேஷனல் சம்மந்தப்பட்டதும் இருக்கிறதுனால ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துருக்கோம், காலேஜஸ்க்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் பார்த்து இதை பயன்பெறணுன்றது எங்களுடைய நோக்கம். ஸோ இது ஒன்லி மாலுடைய என்ன சொல்கிறது டெக்கருக்காக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு சம்மந்தப்பட்ட வாழ்க்கை குறிப்புகள் இருக்கணும், இந்த மிருகங்களை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கோம். பார்ப்பதற்கு உண்மையான டைனோசர்கள் போல் காட்சியளிக்கும் இந்த டைனோசர் பொம்மைகள் தலையை ஆட்டும் வகையில் அமைந்திருப்பதும், திரைப்படங்களில் டைனோசர்கள் கத்தும் சத்தம் போல இந்த அரங்கத்தில் இயக்கப்படுவதும் பார்ப்பவர்களை வியப்பிக்கிறது. இந்த டைனோசர் மாதிரிகளை இங்கு நிறுவியதற்கு பின் குழந்தைகளின் வருகை அதிகரித்திருப்பதாகவும், டைனோசர் அரங்கத்தை ஆர்வத்துடன் பலர் பார்த்து செல்வதாகவும் கூறுகின்றனர் வணிக வளாக நிர்வாகிகள். எனக்கு இந்த டைனோசர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மம்மி டேடி கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்த டைனோசர் பார்க்கறதுக்கு. இந்த டைனோசர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரியல் மாதிரியே இருக்கு. குழந்தைகள் போலவே பெரியவர்களும் டைனோசர் பொம்மைகளுடன் செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றனர். இது போன்ற அறிவு சார்ந்த பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு உள்ள போதிலும் வியாபாரத்தை பெருக்கச் செய்யப்படும் யுக்திகளில் ஒன்றாகத்தான் இது கருதப்படுகிறது. நிஷா சேகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.